ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க அருள்வான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க பேர் குறிஞ்சி. அவங்களுக்கு எப்படியாவது படிக்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஆனா அவங்க ஊர்ல இருந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தாண்டி. அதனால யாரோ சொல்ல அவங்க கேள்விப்படுறாங்க, மாவட்ட ஆட்சியர் நினைச்சா அந்த விஷயத்தை சால்வ் பண்ணி தர முடியும், உங்க ஊர்லயே ஒரு ஸ்கூல் திறக்க முடியும் அப்படின்னு. அதுக்காக அந்த சின்ன பொண்ணு கிளம்பி டவுனுக்கு வராங்க. வர வழியில் ஆக்சிடென்ட்டும் ஆகிடும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அந்த ஊரையை விற்கிறதுக்காக அந்த ஏரியா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பாத்தீங்கன்னா வேலை பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அந்த பொண்ணு அந்த ஊருக்கு ஸ்கூலை கொண்டு வந்தாங்களா, கலெக்டர் என்னதான் சொல்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அது அழுத்தமான பல காட்சிகள் வச்சு காமிக்கவும் செஞ்சிருக்காங்க. அருள்நிதி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணா நடிச்சிருக்கணும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கவும் சரி. ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா இருக்கு, இன்னும் பெட்டரா பல இடங்கள்ல பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணவும் தான் செஞ்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாலும் அது ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. பல இடங்கள்ல இவங்க சொல்ற மெசேஜை மட்டுமே கன்வே பண்றாங்களே தவிர அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த கேரக்டருமே பெருசா எழுதல, அந்த குட்டி பொண்ணும் கலெக்டரோட கேரக்டரை தவிர. அதனாலேயே படம் பயங்கரமா சோர்வடையுது. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க பல இடத்துல எமோஷனல் பாண்டிங் வைக்கணுன்றதுக்காக வச்சிருக்காங்க. அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகவும் செய்யல. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல நம்மளோட ரேட்டிங் 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.